இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது வீடுகளிலே விளக்கேற்றி வைத்து வழிபடுவது என்பது காலம் காலமாக நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே இருக்கின்ற நடைமுறை. குறிப்பாக திருக்கார்த்திகை நாளிலே எதற்காக இல்லத்திலே விளக்கேற்றுகின்றோம், வீட்டு வாசலிலே விளக்கேற்றுகின்றோம் என்பதை பற்றியெல்லாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதம், இந்த 2 மாதங்களும் தேவர்களுடைய விடியற்காலை பொழுது. அவர்கள் பூலோகம் நோக்கி வருவதாக ஐதீகம். எல்லா தெய்வங்களுமே பூலோகத்தை நோக்கி வருவதாக இந்த 2 மாதங்களிலே ஐதீகம். அதனால்தான் இந்த 2 மாதங்களை இறைவனை வணங்குகின்ற மாதங்களாக முக்கியமாக வைத்தார்கள். குறிப்பாக இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோற்ற மாதம். ஆகவே இந்த மார்கழி நோன்பை எடுத்துக்கொண்டு செய்கின்ற பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல கணவன் அமைந்து நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த திருக்கார்த்திகை தீபமானது சைவம் வைணவம் இரண்டுக்குமே மிக முக்கியமான பண்டிகை திருக்கார்த்திகை தீபம். பெருமாள் கோவில்களிலேயும் திருக்கார்த்திகை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அதேபோல் அப்படி தேவர்களுக்கான விடியற்காலை பொழுதாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் எல்லோரும் வீட்டு வாசலிலே காலை மாலை 2 வேளைகளிலேயும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கின்றோம். இங்கே சிவபெருமான் திருவண்ணாமலையிலே அக்னி ரூபமாக காட்சியளிக்கின்றார். அந்த அக்னி ரூபமாக காட்சியளிக்கின்ற சிவபெருமானுக்கு அந்த அக்னியாலேயே நாம் விளக்கேற்றி அவரை வணங்குகின்றோம். அக்னி ரூபமாக இருக்கின்ற சிவபெருமானை அந்த அக்னியாலேயே வணங்குகின்றோம். மிகப்பெரிய ஒரு தீபத்தை அண்ணாமலையிலே ஏற்றுவார்கள். மலையே சிவனாக இருப்பது, அக்னி ரூபமாக விளங்குகின்ற அந்த திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையானை நாம் வணங்குகின்றோம். அடிமுடி காணாத அண்ணாமலை என்று சொல்வார்கள். அதாவது சிவபெருமானுடைய சிரசை காண வேண்டும் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் போகிறார்கள். பல யுகங்கள் கடந்தும் அண்ணாமலையானுடைய அந்த தலைமுடியை பார்க்க முடியவில்லை. சோர்ந்து போன மகாவிஷ்ணு, சரி தலைமுடியை பார்க்க வேண்டாம், பாதத்தை பார்ப்போம் என்று இறங்கி விடுகின்றார். இறங்கி பூமியை பிளக்க அது அதல பாதாளங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அவருடைய பாத தரிசனமும் கிடைக்குவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார். விஷ்ணு படுகின்ற கஷ்டத்தை பார்த்து சிவபெருமான் தானாக மனமுவந்து மகாவிஷ்ணுவுக்கு பாத தரிசனத்தை தருகின்றார். அப்போது சிவபெருமானுடைய அவருடைய அந்த சிரசின் தரிசனமும் கிடைக்கின்றது. மகாவிஷ்ணு போய் நம்முடைய காலை தொட்டு விட்டாரே என்று சிவபெருமான் பதறி போய் தலை குனிகின்றார். அப்போது சிரசையும் பார்த்து விடுகின்றார். இது ஆகச்சிறந்த தத்துவம் இதற்குள்ளே பொதிந்து கிடக்கின்றது. கர்வம் என்பதை விட்டு நாம் இறை நம்பிக்கையோடு இறைவனை நாம் வணங்கினால் அந்த சிவபெருமான் நமக்கு வேண்டியன எல்லாம் தருவான் என்பது இதனுள்ளே பொதிந்துள்ள தத்துவம். அப்படிப்பட்ட அற்புதமான தத்துவங்களை அடக்கியது நம்முடைய புராணங்கள் மற்றும் ஐதீகங்கள் எல்லாம். இதிலே இந்த விளக்கேற்றுவது எப்படி என்று பார்க்கலாம். விளக்கேற்றுவதற்கான எந்த நேரத்திலே விளக்கேற்ற வேண்டும், எந்த திசையிலே விளக்கேற்ற வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கலாம். நாளை கார்த்திகை தீபம் அல்லவா? எல்லோருடைய இல்லங்களிலேயும் இறை பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் சாநித்தியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த வகைகளை எல்லாம் பார்ப்போம். சாதாரணமாக விளக்குகள் பஞ்சலோகம், வெள்ளி விளக்கு, பாவை விளக்கு, சரவிளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கோடி விளக்கு, துண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு என பல வகைகளிலே விளக்குகள் இருக்கின்றது. இதிலே அகல் விளக்கை நாம்
தூய்மையான பக்தியோடு ஏற்றி வைத்து வழிபட நமக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கும் என்பது உண்மை. பஞ்சலோகம் மற்றவையெல்லாம் வாங்கலாம் என்றாலும் ஆதி காலத்திலிருந்து நாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கான விளக்கு என்றால் அது அகல் விளக்குத்தான். வசதி இருப்பவர்கள் பல விளக்குகளை வாங்கலாம். ஆனால் ஐதீகம் என்று பார்த்தால் அகல் விளக்கிலே தான் நாம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 முக விளக்குகள் ஏற்றலாம். அது இல்லத்திலே பூஜை அறையிலே 5 முக விளக்குகளை ஏற்றி சிவபெருமானுடைய பதிகங்களை எல்லாம் பாடி அபிராமி அந்தாதி பாடலாம். அம்பாளை அழைத்து இப்படி இந்த கார்த்திகை நன்னாளிலே விளக்குகளை ஏற்றலாம். அதேபோல் 2 முக விளக்குகள் ஏற்றலாம். ஆகவே இந்த திருக்கார்த்திகை நன்னாளிலே இப்படியெல்லாம் நாம் விளக்குகளை ஏற்றி வழிபாடுகளை செய்ய வேண்டும். திருக்கார்த்திகை தீபம் மட்டுமல்லாமல் தினந்தோறும் நாம் விளக்கேற்றுகின்ற முறை என்று இருக்கின்றது. அந்த முறைகளை நாம் சரியாக பின்பற்றி விளக்கேற்றினால் வீட்டிலே அஷ்ட ஐஸ்வர்யம் பொங்கும் என்பது ஐதீகம். சாதாரணமாக வாசல் தெளித்து கோலமிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி விளக்கேற்ற வேண்டும். இதனால் நேர்மறை சக்திகள் நம்மை சூழ்ந்து நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற இருள் விலகி ஒளி பிறக்கும். ஆகவே தினம்தோறும் நாம் விளக்கை ஏற்றும் போது இறைவனை சிந்திப்பது மட்டுமே நம்முடைய மனத்தின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எந்தெந்த முகங்களை ஏற்றினால் என்ன பலன் என்று பார்க்கலாம். ஒருமுக தீபம் ஏற்றுவது என்பது சாதாரணமான பலன், மத்தியமமான ஒரு பலன். 2 முக தீபம் ஏற்றுவது என்பது குடும்ப ஒற்றுமை பெருகும். அதேபோல் 3 முகங்கள் கொண்ட தீபம் ஏற்றினால் அங்கே புத்திர இன்பம் கிடைக்கும். 4 முகம் ஏற்ற நமக்கு மாடு மனை வளங்கள் சேரும். 5 முகங்கள் கொண்ட விளக்கை ஏற்றினால் செல்வம் செழிக்கும். நல்ல ஒரு செல்வ நிலை ஏற்படும், ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். அதேபோல் பொதுவாக தூய பஞ்சினால்தான் திரியை இட்டு விளக்கேற்றுவோம். இதற்கும் குடும்ப ஒற்றுமை போன்ற நற்பலன்களை பெறுவோம். இப்படி விளக்கேற்றுவதால், நல்ல பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுவதால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். விசேஷ பலன்களை பெற சிறப்பு திரி வகைகளும் இருக்கின்றது. அவை என்னவென்றால், மஞ்சள் நிறம் கொண்ட திரியை ஏற்றினால் அம்பாளுடைய கருணை கிடைக்கும், மனதைரியம் கூடும். சிவப்பு நிறத்திலே திரி போட்டு ஏற்றினால் தடைப்பட்ட திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும். வெகு நாட்களாக திருமணம் தடை இருக்கின்றது என்றால் சிவப்பு நிற திரி போட்டு விளக்கேற்றுங்கள், திருமணம் கைகூடும். அதேபோல் வாழைத்தண்டு திரி போட்டு ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வெள்ளருக்கு பட்டையை திரியாக்கி விளக்கேற்றினால் செல்வ வளம் பெருகி வாழ்விலே நல்ல வளம் பெறும். அதாவது செய்தொழில் செய்பவர்கள் அந்த இடத்திலே இந்த விளக்கை ஏற்ற அவருடைய தொழில் விருத்தியாகும் என்பது ஐதீகம். அதேபோல் தாமரை தண்டினுடைய நாரை திரித்து விளக்கேற்றினால் தெய்வ குற்றங்கள் அகன்று தீய சக்திகள் விலகிவிடும். அதேபோல் விளக்கேற்றுவது எந்த திசையிலே ஏற்ற வேண்டும்? தீபத்தை பொதுவாக வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கும் செல்வ வளர்ச்சியும் தரும். கிழக்கு திசையிலே ஏற்றுவது துன்பங்களை நீக்கும். மேற்கு திசையிலே விளக்கேற்றினால் கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் அது போக்கிவிடும். எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையிலே தீபங்களை ஏற்றக்கூடாது. அதேபோல் விளக்கேற்றும் எண்ணெய் பொதுவாக நல்லெண்ணெயால் விளக்கேற்றலாம். 5 வகையான எண்ணெய்களை கொண்டு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. இப்போதெல்லாம் வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் ஆகியவற்றை கலந்து பஞ்ச முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றி பூஜைகள் செய்யும் போது சகல சம்பத்துகளும் பெருகி இறையருள் நமக்கு கிடைக்கும். திருவிளக்குகள் என்பன இறைவனுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அதற்கான முழு மரியாதையை நாம் கொடுத்து விளக்குகளை ஏற்றி வழிபட்டால் நமக்கு எல்லா வளமும் நலனும் கிடைக்கும் என்பது உறுதி.
திருவிளக்கிற்கு பால், சர்க்கரை, கற்கண்டு போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். கார்த்திகை தீபத்தன்று அவல் பொரியிலே வெல்லப்பாகு செய்து கார்த்திகை பொறி படைத்து வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு நைவேத்தியமாகும். மேலும் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையிலே ஏற்றி நான் முன்பே சொன்னது போல் தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாடி கற்பூர தீபாராதனை செய்து வழிபட்டால் அந்த இல்லத்திலே சகல நலங்களும் கொழிக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த வருட கார்த்திகை நன்னாளை இதுபோல் முறையாக கொண்டாடி தெய்வ கடாட்சம் பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.